பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். போராட்டம் இன்னொரு காரியத்துக்காக உண்டு. ஐயா, விசுவாசத்துக்கு மட்டுமில்லை, ஊழியம் செய்கிறவனுக்கு போராட்டம் உண்டு. என்னைக்கு நீ ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு எப்படியாவது உங்களை பின்னிட்டு பார்க்க வைக்கணும்னு ஒருத்தர் ரெடியாக இருப்பான். அவன் தான் யாரு? சத்துரு. எப்படியாவது பின்வாங்க வச்சிடணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியத்தில் இருந்து, ஐயா நான் ஊழியத்துக்கு வந்தேன் விட்டுலாமான்னு பார்க்குறேன். என்கிட்ட அன்னைக்கு ஒரு போதவை சொல்லி அழிஞ்சு விட்டுவார். ஐயா நான் அந்த ஊழியத்தை விட்டே போயிடலாமான்னு பார்க்குறேன். காரணம் என்னன்னு, இவர் வாங்க தெரியாமல் கடனை வாங்கிட்டு ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு சொன்னால் என்ன நியாயம்? ஆண்டவர் அறிஞ்சவன் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி போகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் கடன் வாங்குற மாதிரி வைக்கலை. நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். நாம போய் தேவையில்லாம ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ண எதுக்காக ஒன்று செய்கிற போட்டுட்டு ஆண்டவரை கைவிட்டார் குற்றம் சொல்லக்கூடாது. எனக்கு அன்பார்களே, போராட்டம் என்பது சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது எத்தனையோ இடத்துல எதிர்ப்புகள் வரும். ஏற்றுக்கொள்வாங்கன்னு எல்லாம் நினைக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்கே ஏற்றுக்கொண்டா அங்கே தங்கிரு. அப்படி ஏற்றுக்கொள்ளாத இடத்துல கால் தூசியை தட்டிட்டு போனார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் சொல்லு. அதுக்கு அவன் பாத்திரமாக இருந்தா அந்த சமாதானம் என்ன செய்யும்? அந்த வீட்டில் தங்குனார். எனக்கு அன்பார்கள், இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். வியாதியில் போராட்டம் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ வியாதியில் போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இன்னைக்கு இருப்பீங்க. பரிசுத்தத்துக்கு போராட்டம் உண்டு, மறந்துடாதீங்க. உங்கள் வேதாகமத்தை எல்லாரும் கையில் எடுத்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி கொண்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதிபராரோ இந்த அம்மனியோர் மானிடனே, ஆதிபராரோ இந்த அம்மனியோர் மானிடனே, ஆனினை குண்டிலினை போல மயுதித்தையும் அற்புத பாலகனா, ஆனினை குண்டிலினை போல உதித்தையும் அற்புத பாலகனா. முன்னே இருந்த பரம்பொருட்டானிவரோ, சீருட குவிவானமை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமா நலரோ, சீருட குவிவானமை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமா வல்லரோ, ஆரிவராரோ உதித்தையும் அற்புத பாலகனா.
காட்டிடுங்க எவனோ. மேசையா இவர்தானோ நம்மை மெய்த்திடம் நடந்தோனோ. மேசையா இவர்தானோ நம்மை மெய்த்திடம் நடந்தோனோ. ஆசையை மனிதனுக்காய் மனிதிடும் மதி அன்புள் மனசானோ. ஆசையை மனிதனுக்காய் மனிதிடும் மதி அன்புள் மனசானோ. தேத்திக்கும் தீகதியோ நமது தேவனின் கண்மணியோ. தேத்திக்கும் தீகதியோ நமது தேவனின் கண்மணியோ. மேத்தவன் உலகினுள் நீங்கிடும் அதிசயமே அவியவில் நொடியோ. மேத்தவன் உலகினுள் நீங்கி அதிசயமே நொடியோ. எடுத்திருப்பீங்க, வாசிக்க கேட்போமா? எனக்கு அன்பானவர்களே, போராட்டம் எதுக்கு உண்டு? விசுவாசத்துக்கு மட்டுமில்ல, ஊழியத்துக்கு மட்டுமில்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் போராட்டம் உண்டு, பரிசுத்தத்துக்கும் போராட்டம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, 1 பேதுரு 1:14 நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது முடியவே முடியாத காரியம். ஏன்னா அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும். இந்த பரிசுத்தம் இருக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். ஆனால் பரிசுத்தத்துக்கு போராட்டம் நிறைய உண்டு. என்னைக்கு நீ பரிசுத்தமாக வாழன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு பலவித மானசீக போராட்டங்கள் வரும், பலவிதத்தில் வரும். குடும்பமாக இருக்கிறவனுக்கு வரும், இல்லாதவனுக்கு வரும், கிழவனுக்கு வரும், வாலிபனுக்கு வரும். இப்போ நிறைய கிழவனுக்கு வந்துடுது, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நான் என்னை மட்டும் தனியாக சொல்ல, நானும் 68 வயசை கடந்து வந்துட்டேன்ல. வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களும் வருது. நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் பெரியவங்களாயிட்டோம், வயசு ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது பெரியோர் எல்லாம் ஞானிகள் கிடையாது, முதியவர்லாம் நீதி அறிந்தவரும் கிடையாது. ஆகையினால பரிசுத்தத்துக்கு எல்லா நிலையிலும் போராட்டம் உண்டு. யோசேப்பு 17 வயசு, அப்போ போராட்டம் வருமா வராதா? ஏன்னா இருக்கிறதுலே டீனேஜ் 15, 16 இல்லையா? 12 வயசுக்கு பிறகு 13, 14, 15, 16, 17, 18, 19, அது வரைக்கும் இந்த டீனேஜ் இருக்கே, அது ரொம்ப 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 பிரச்சனைக்குரிய காரியம். ஏதிலையும் விழுந்துடக்கூடாது. அதுக்கு தக்க நம்ம காத்துக்கொள்ளணும். நாம் பாடலாம், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஒரு கண் மேல கண்ணு போச்சுதான் போச்சையா போ அபிஷேகம், ஆண்ட மேல கண்ணு போச்சுதான் அம்போதா போ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஓ காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே,
நன்மையை கொண்டு வந்திடும். பணத்திலே ஐயா, பணத்திலே அம்மா, பணத்திலே மயங்கி விடாதே, பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மேல கண்ண போச்சுடா, போச்சையா ஓ அபிஷேகம், ஆண்ட மேல கண்ண போச்சுடா, அம்போதா ஓ அபிஷேகம். அழிந்து போகும் ஐயா, அழிந்து போகும் உலக பொருட்களா, உன் நண்பர்களை சம்பாதித்து கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா, நண்பர்களை சம்பாதித்து கொள். நீ மரித்தால் ஐயா, நீ மரித்தால் அம்மா, நீ மரித்தால் நித்திய வீட்டில் நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஐயா, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நல்ல கவனிக்க, அபிஷேகத்தினால போராட்டம் உண்டு. தாவீதுக்கு என்னைக்கு அபிஷேகம் வந்துச்சோ அன்னையிலிருந்து சாகுல பிடிச்சி ஒரு தெள்ளு பூச்சியை துரத்துற மாதிரி என்ன செஞ்சான். இன்னைக்கு நீ அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா உனக்கு போராட்டம் உண்டு. மறந்துடாதீங்க, விசுவாசத்துக்கு மட்டுமில்ல, பரிசுத்தத்துக்கு போராட்டம் உண்டு. சுவிசேஷம் பிரசங்கிக்க போனீங்கன்னா பல போராட்டங்கள் வரும். அதிலும் பெண் பிள்ளைங்க வாலிப பிராயத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வராங்களே, எத்தனை போராட்டம் இருக்குது உங்களுக்கு நினச்சி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், உலகத்தில் எங்கே போய் வேலை பார்த்தாலும் போராட்டம் இருக்குது. மாம்சிகத்தில் எனக்கு கண்பால் அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் வேலை பார்க்குற இடத்துல நல்ல பெரிய இடத்துல தான் வேலை பார்க்குறேன், ஆனால் இருக்கிற ஆட்கள் பூரா ரொம்ப மோசையா. பெரிய இடத்துல வேலை பார்க்குறேன் ஆனால் மோசையா. என்ன மோசம்? சம்பளம் கொடு, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. வேற என்னம்மா? எப்படி படுத்துற நான் சொல்கிறது? இன்னைக்கு சொல்லிடுவேன், ஆனால் என் மனசுக்குள்ளே எப்படி சொல்கிறது என்னால் முடியலை. ஏன்னா நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். போராட்டம் என்பது பரிசுத்த குலைச்சலுக்கு எப்படியும் வரத்தாஞ்சு. யோசேப்பு 17 வயசு எகிப்துக்கு கொண்டு போகும்போது 17 வயசு. அவனை அதுவும் விற்று போட்டாங்க. எவ்வளோக்கு? 20 காசுக்கு அடிமையாக விற்றுட்டாங்க. அடிமை போய் ஏதாவது பேச முடியுமா? அடிமை பேச முடியாதே. அங்கே போய் ஒரு வீட்டில் போத்திவாருங்கிற விலைக்கு வாங்கிறான். அடிக்கடி நீங்கள் படித்த போது தான், ஆதியாகமம் 39 விலைக்கு வாங்கிறான். அங்கே கூட தான் வீட்டுக்கு விசாரணை கர்த்தலாம் வச்சு விடுறான். அவன் எதையுமே விசாரிக்கல. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தால், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தால் அது நிமித்தம் அந்த எகிப்தியன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல. போத்திவாருடைய மனைவி எதை பார்த்தா? அழகை பார்த்தா. யாருடைய அழகை? யோசேப்பினுடைய அழகை. எப்படியாவது அவனை பரிசுத்தத்தை குலைச்சிடணும். ஒருவேளை போத்திவாருடைய மனைவிக்குள்ள அந்த சத்துருவின் ஆவி அந்த பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு சாத்தான் தந்திரமாக கையாண்டான்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அம்மா, 17 வயசு தான் பையன் மாதிரி. அவளுடைய வயசு குறிப்பிடப்படலை. போத்திவாருக்கு வயசுத்தானே, அவருடைய மனைவிக்கு வயசுத்தானே, இதெல்லாம் எழுதப்படலை. ஆனால் மெய்காப்பாளன்னா எனக்கு தெரிய ஒரு 30 வயசை தாண்டி தான் இருந்திருந்த 17 வயசு பையனை நினச்சா மகனை போல தான் பாவிச்சிருக்கணும். ஆனால் அப்படி இருந்தும் அவள் பார்வை யார் மேலே பட்டுச்சு? யோசேப் மேலே. அவன் சொன்னான், எம்மா இந்த வீட்டில் என்ன நான் என்னிலும் பெரியவன் இங்கே யாருமே இல்லைம்மா. ஏன்னா என்னை நம்பி அவ்வளோ ஒப்படைச்சிருக்கார். ஒன்றை மட்டும்தான் விலைக்கு வச்சுருக்காரு. நீ அவருடைய மனைவியாக இருக்கனால நான் எப்படி இந்த பாவத்துக்கு விழுவேன்? நம்மளால் அந்த போராட்டத்தில் நிற்க முடியுமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
யோசேப்பை இழுத்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து வா வா வான்னு இழுத்தா உங்களால் நோ எனக்கு மனைவி இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்ல முடியுதா? இல்லை அதெல்லாம் இந்த உலகம் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியுதா? ஏன்னா அங்கே தான் அநேக நேரத்தில் மாம்சம் பலவீனம் உள்ளது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவெல்லாம் எங்கேருந்து உண்டானது? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் போகிறதுக்குள்ள என்ன முடியுமா சில சொல்லிக்கிறோம், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சதாயா மிச்சம். அதனால தான் பிரசங்கி சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவி வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளெல்லாம் நட, உன் இருதயம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தட வேண்டாத. ஆனால் முடிவிலே தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள். யோசேப்புக்கு தெரிஞ்சனால தான் அவன் சொன்னான், இந்த துணிகரமான பாவத்திற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதம், உனக்கு விரோதமா இல்லை, உன் புருஷனுக்கு விரோதமா இல்லை, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? ஆனா அப்படி பரிசுத்த நின்னவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன? சிறைச்சாலை. அதனால தான் இங்க சொல்றார் சிறைப்பட்டு. அடிப்படை வசனம் ஏசாயா 51:14 வாசிக்கிறோம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் எங்க அடைபட்டிருந்தான்? சங்கீதம் 105:19 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். 105ஆம் சங்கீதம் 19-20 வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். 17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தும் போது எவையா தடுக்க முடியும்? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலகலப்பா நகல் கலகலப்பா, கலகலப்பா நகல் கலகலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கவனிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரோடு இருந்தான். ஆகையினால அவனுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் நிற்க முடிஞ்சு. ஒரு நாள் தனித்திருக்கும் போது வேஷ்டியே உருவிட்டான், கையில் வச்சுக்கிட்டு சாட்சின்ட்டான், எதுவுமே பேசவில்லை. ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில். சங்கீதம் 118:6-7 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகான ஒரு வசனம். 118ஆம் சங்கீதம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில். இங்க அனுகூலம் பண்றவங்கள ஒருத்தரும் கிடையாது. கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கு. ஆனா அனுகூலம் இல்லாத இடத்திலையும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். இந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் யோசேப்பு எந்த இடத்துல போனாலும் எங்கேயாவது நான் செய்யாத குற்றத்துக்காக வந்திருக்கேன், விலையா விற்கப்பட்டேன்னு சொன்னான். ஆனா இந்த குற்றத்தினால நான் இங்கே வந்திருக்கேன் யார்கிட்டயாவது சொல்லி அழுதானா? இல்லை ஆறுதல் சொல்ல யாராவது இருந்தாங்களா? ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஏன்னா பரிசுத்தம் என்பது
தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஏன்னா அவர் பரிசுத்தர். அதனால தான் நாம சொல்றோம், உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், அல்லலேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், அல்லலேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு மகராஜன், அவர் ஆட்டிய புவி எங்கும் மகா மாட்டிய விளக்க, அவர் திருநாமமே விளக்க, அவர் திருநாமமே விளக்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லாஹ்வு மிகவுக்கு அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லாஹ்வு மிகவுக்கு அல்லேலூயாவே. உன்னதத்தில் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், அல்லலேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே இயேசு மகராஜன், அவர் ஆட்டிய புவி எங்கும் மகா மாற்றிய விளக்க, அவர் திருநாமமே விளக்க, அவர் திருநாமமே விளக்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லாஹ்வு மிகவுக்கு அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லாஹ்வு மிகவுக்கு அல்லேலூயாவே. உன்னதத்தில் இருக்கிறவர் பரிசுத்தர். ஐயா பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த யோசேப்பு பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவனுக்கு என்ன பண்ணுச்சு, இரும்பு கூட்டில் அடைபட்டிருந்த ஆத்துமா யாரும் போய் ரெக்கமெண்ட் பண்ணலை, தேடி வந்துச்சு. சேஞ்ச் பண்ணக்கூட முடியலை, முடி கூட வெட்ட முடியல, அப்படி தான் இருந்தான். அவனை நேரம் எங்கே கொண்டு வந்துச்சு, சிங்காசனத்துக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த போராட்டம் என்ன, ஆராதனைக்கு. ராஜாவை சேவிக்கணும், ராஜா சொல்றதை கேட்கணும். அவன் சொன்னா, எங்கள் தேவிக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அது அறிக்கை, விசுவாச அறிக்கை. அவர் தப்புவியாமல் போனாலும் ராஜாவாகிய நீ உங்களுக்கு தெரியணும், என்ன தெரியுமா, நீர் செய்த போற்றிலேயே பணிந்து கொள்ள மாட்டேங்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இது கிரியை. என்ன நடந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஜீவியத்தில் மரணம் வருகிற தருணம் வந்தாலும் உறுதி விட்டு அயரக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, போராட்டம் எதனால் வருது? நாம் நினச்சிக்கிறோம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே யாரோ செய்வனை வச்சுட்டான், யாரோ பெரிய மந்திரம் வச்சுட்டான், தந்திரம் வச்சுட்டான். எண்ணாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. எத்தனை குறி வச்சாலும் அது நமக்கு பலிக்காது. எனக்கு கொடுத்தா ஒருத்தன் சொன்னான், நீ மட்டும் இந்த பைபிளை பிடிச்சிட்டு போகிறில்ல, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போகிறில்ல, கொஞ்ச நாளில் பாரு நீ கால் நடக்க முடியாமல் போயிட, கண்ணு தான் தெரியாமல் இருக்க, கால் நடக்க முடியாமல் கிடப்பான். இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 40 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலை. ஏன் தெரியுமா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. யோபு 42:2 வாசிக்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, உங்களுக்குள்ள எந்த போராட்டம் இருக்குது? பரிசுத்தத்துக்கு போராட்டமா? பெண்ணாக இருந்தால் பரிசுத்தத்துக்கு அநேக நேரத்தில் போராட்டம் வரும். வாலிபராக இருந்தால் போராட்டம் வரும். ஊழிய பாதையில் நிற்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஊழியத்துக்கு போராட்டம் உண்டு. விசுவாசத்தில் நிற்கிறவங்களா இருந்தால் வியாதியில் போராட்டம் உண்டு. தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருந்தால் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால உனக்கு நிந்தைகள் அவமானங்கள் வரும். ஆனால் கர்த்தர் கைவிட்ட மாட்டார். இந்த காலையில் ஒருவேளை ராத்திரியோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம். பார்க்கறதோடு விட்டுறாங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணுதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணவே முடியாது. எங்கள் சபைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஐயா காணிக்க பைய கூட உங்களை தார எண்ணுங்க, தைரியமாக சொல்லுவேன். எனக்கு அதில் ஒன்றும் பயம் கிடையாது. அன்னைக்கு ஓடின பெட்ரோலுக்கு கூட காசு தராது. நான் 500 ரூபாய்க்கு ஜெனரேட்டருக்கு டீசல் ஊற்றுவேன், அது கூட அன்றைக்கி இருக்க காணிக்க இருக்காது. ஆனால் அப்படி இருந்து ஏன் பாடுபடுறோம்?
ஐயா இந்த ஆத்துமாக்களும் கெட்டு போயிடக்கூடாதே. விசுவாசத்தில் இவங்களை பலப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். 2 கண்ணு தெரியாமல் பேசிக்கணுமே, என்னையா எங்களுக்கு வாழ்க்கை, என்னையா தெய்வம்பா. அவங்கள பலப்படுத்தி நிற்க வைக்கிறது பெரிய காரியம். நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, அல்லது ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். வருகிற கிறிஸ்மஸ் காலம், ஒருவேளை ஐயா கிறிஸ்மஸ் நாளன்று, புது வருஷ நாளன்று நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க உதவுங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்களும் வரலாம் ஐயா. தாராளமாக வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நானே உங்களை வந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் எதில் வந்தாலும் சரி, மாட்டுத்தாவணிக்கு வந்தாலும் சரி, அல்ல திருநெல்வேலிக்கு வந்தாலும் சரி, மதுரைக்கு வந்தாலும் கூட்டிகிட்டு வந்து காய்க்கிறேன். அப்புறம் திருப்பி உங்களை ஏற்றி விடுறோம். ஐயா நாங்கள் எப்படி உதவி பண்ணுறது வராட்டாலும் இந்த 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, போராட்டம் என்பது மனித வாழ்க்கையில் எல்லா நிலையில் இருக்கிறதப்பா. வியாதியினாலே போராடுகிற ஏராள மக்கள் உண்டு. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றதுனால நிந்தைகளை அனுபவித்து போராடுகிற எத்தனையோ பேருண்டு. விசுவாசத்தில் போராட்டம் உண்டு. ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது பலவிதமான பேச்சுக்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறேன், மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னீரே. மத்தேயு, அது தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும் போது விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் அந்த நீதியின் கிரீடத்தை பெறத்தக்கதாக என்னை எங்களை ஓட உதவி செய்யும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன். திருமண வாழ்க்கையை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு மகள் மகன்களுக்காய் ஜெபிக்கிறேன். வருகிற வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு துணை கிடைத்து வாழவே வாழ்த்துகிறேன். வேதம் சொன்னபடி ஐயா கோடா கோடி உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், பொறுமை, ஆசீர்வாதம் பெருகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.